ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு டாக் டு எனி ஒன் இந்த புக்கோட ஃபைனல் அண்ட் லாஸ்ட்டு சாப்டர் 9. இந்த சாப்டரில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ நம்மளே அறியாமல் சில தவறுகள்லாம் பண்ணுவோம்ல, அந்த தவறுகள்லாம் தவிர்த்து எப்படி அதை சரி செஞ்சு பேசுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உடனே சி நோ ப்ளூப்பர்ஸ் ஹியர் நோ ப்ளூப்பர்ஸ். இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு சில தவறுகளை செய்ய தான் போகிறாங்க. அதுதான் ஹியூமனோட நேச்சர். இந்த தவறுகளை பேசியே ரொம்ப பூதாகரமாக பெருசாக்கிடக்கூடாது. எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட் தவறுதலாக காஃபியை கீழே சிந்திட்டாங்க. அப்போது நீங்கள் உடனே அச்சச்சோ அப்படின்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை கண்டுக்காமல் கேஷுவலாக அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக ஒரு கான்வர்சேஷனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிறைய ஃபன் டாக் இருக்கும், நிறைய கலாச்சிப்போம், நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சிலர் வந்து கலாய்ப்பாங்க, இல்லை ஆள் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே பேசிகிட்டு இருக்க டாப்பிக்லேருந்து அவுட் ஆஃப் த கண்டென்ட்டுக்கு போக நிறைய சான்சஸ் இருக்கும். எல்லாமே முடிஞ்சு செட்டில் ஆனதுக்கப்புறம் சரி சொல்லு, அப்புறம் நீ அந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப குஷியாகிடுவாங்க, ஹாப்பியாகிடுவாங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் தேவைப்பட்டதுன்னா அவங்க தான் ஃபஸ்ட் ஆளாக வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. டெக்னிக்கோட பேர் என்ன தெரியுமா? வி ஃபார்ம் விஃபி. அதாவது வாட்ஸ் இன் இட் ஃபார் யூ, வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ. நான் ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறப்ப வாட்ஸ் இன் இட் ஃபார் யூ இல்லை வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லிடணும். ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ தான் நம்ம ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கசின் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் கேக் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்ற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்காங்க. உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? தெரிஞ்ச ஹோம்மேட் பேக்கிங் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் சொல்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு அந்த வேலை எவ்வளோ இம்பார்ட்டன்றது அவருக்கு புரியும். அவர் உங்களுக்கு பண்ண போகிற ஹெல்ப் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவரும் தெரிஞ்சுப்பார். நெக்ஸ்ட் டெக்னிக், லெட் தெம் சேவ் த ஃபேவர். அதாவது ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 24 hours டைம் கொடுக்கணுமாங்க. விட்டுட்டு அடிக்கடி கால் பண்ணுறது, 1 hour ஒன்ஸ் கால் பண்ணுறது, இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. 24 hours கழித்து தான் அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அடிக்கடி கால் பண்ணி அவங்களுக்கு தொல்லை பண்ணால் அவங்களுக்கு நமக்கு ஒரு ஃபேவர் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மூடே போயிட்டு நமக்கு தான் லாஸ் ஆகும். டெக்னிக் டிட் ஃபார் டேட். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக அந்த ஹெல்ப்புக்கு ரிட்டன் ஃபேவர் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையோடு தான் சிலர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சிலர் எந்த எதிர்பார்ப்பும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம உடனே கால் பண்ணி நான் உனக்கு அந்த உதவி பண்ணல, எனக்கு நீ திருப்பி ரிட்டன் இதை பண்ணுறியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், டைம் எடுத்துக்கணும். உங்களுக்கு நிஜமாகவே என்றைக்காவது ஒரு ஹெல்ப்பு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலை, நீ திரும்பி எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நிற்கக்கூடாது. ஜென்யூனான ஒரு ஹெல்ப் கேட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டெக்னிக்கில் நம்ம எங்கெல்லாம் எப்படிலாம் பேசணும்னு இவ்வளோ நாளாக இவ்வளோ டெக்னிக் பார்த்து கற்றுக்கிட்டோம். எங்கெல்லாம் எப்படி பேசக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டோம். ஆமாம் தானே? சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் ஏதோ பார்ட்டி இல்லை ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் யாரையும் திட்டவே மாட்டாங்களாம், நெகட்டிவான வைபை ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டாங்களாம். ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குமாங்க. பார்ட்டியில் ஏதாவது பிஸ்னஸ் டாக்ஸ்லாம் இருந்தால் கூட அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஷியராக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பற்றி பேசுவாங்களாம். இல்லை இது 50-50, இது முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த மாதிரி டாக்லாம் கூட கொண்டு வரவே மாட்டாங்களாம். அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்களாம். நெக்ஸ்ட் டெக்னிக், டின்னர் ஃபார் டைனிங். இந்த டெக்னிக்கை நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோங்க. அதாவது இப்போ பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம வந்து எதுவுமே கண்டிக்க மாட்டோம், அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். முடிச்சதுக்கப்புறமா அந்த குழந்தைய கண்டிக்கிறதோ திட்டுறதோ அடிக்கிறதோ எல்லா செயலும் பண்ணுவோம். ஆனால் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல. இதே டெக்னிக் தான் ஆத்தர் லைல் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக எங்கேயாவது நம்ம லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ போகிற பிளேஸ்லையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அவங்க கொண்டு வந்திருக்க பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. டெக்னிக்கில் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளைண்ட்டை நீங்கள் தற்செயலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ கோவில்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணுறீங்க. அந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் போயிட்டு பிஸ்னஸ் ப்ரப்போசலாக அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அது வந்து ராங் டைம், ராங் பிளேஸ் ஆல்சோ. ஸோ இடம் பொருள் ஏவல் எல்லாமே இருக்குது. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஸோ கிடைச்ச இடத்த நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் நடந்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரப்போசலை அங்கேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வாட் நெக்ஸ்ட்னு முடிவு பண்ண வேண்டியது தான். டெக்னிக்கில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்றது கெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும். மனுஷங்களுக்குள்ளேயும் அவங்க மனசுலையும் அவங்க மைண்ட்லேயும் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆயிரக்கணக்கான எண்ணங்களுக்கு நடுவில் நீங்கள் கொண்டு வந்திருக்க இம்பார்ட்டண்டான நியூஸாக கூட இருக்கட்டுமே,
அதை கொண்டு போய் சேர்த்தா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில இருக்கிறாங்களா, கேட்குற நிலமையில இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு முன்கூட்டியே கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை சொல்லவே ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெக்னிக்கில் ஆத்தர் வந்து எமோஷன்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட ஆதங்கத்தை சொல்லும்போது, எந்த எமோஷனில் வேணால் இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் சோகத்தில் இருக்கலாம், என்ன எமோஷனில் ஆப்போசிட்டில் இருக்க கிளைண்ட் இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். சாரிங்க, எங்கள் மேலே தான் தப்பு, இதுக்கப்புறம் இந்த தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கைண்டாக பேசி அவங்கள ஃபஸ்ட்டு கூல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட ரியாலிட்டியை சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டெக்னிக்கில் ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருனா, ஒருத்தர்கிட்ட நம்ம போயிட்டு சாரி அப்படின்னு கேட்கறதுனால எல்லாமே சரியாயிட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. டைம் ஆத்தர் லைல் வந்து ஒரு ஆஃபீஸ் ரிசப்ஷனில் இருந்த சின்ன கடிகாரத்தை தெரியாமல் கை தவறலாக கீழே விழுந்து உடச்சிட்டு இருக்காரு. உடனே அவர் சாரி கேட்டுட்டாலுமே கூட அந்த உடஞ்ச பொருளுக்கு அதை விட பெருசாக ஒரு கடிகாரத்தை வாங்கி ரிசப்ஷனில் வச்சாராம். நம்ம லைஃப்பில் நிறைய தெரியாமல் தவறுகள் பண்ண தான் செய்வோம். அந்த தவறுகள் மற்றவர்களுக்கு எப்பயுமே நன்மையாக தான் போய் முடியணும். டெக்னிக்கில் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பொய் சொல்லிட்டாங்க, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க, வந்து ஏதோ ஒரு பொருளை திருடிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் முன்னாடியே அவங்கள ஷவுட் பண்ணாமல் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பொறுமையாக அவங்ககிட்ட கேட்கலாமா. அப்படி கேட்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இருக்க பிளேஸ்லேருந்து அவங்கள நீங்கள் தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக விட்டுட்டு நீங்கள் தூரம் நகர்ந்துடணுமா. அப்படி பண்ணால் அவங்க ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்களாம் அவங்க பண்ண தவறுக்காக. டெக்னிக் பட்டர் கப் ஃபார் ஏ பாஸ். அது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சாப்பாடு ரொம்ப அருமையாக இல்லைனாலும் நமக்கு பரிமாறுறவங்க இருக்காங்கள்ல, அவங்க வாய் நிறைய இனிமையான சொற்கள் சொல்லி இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லி நமக்கு பரிமாறும்போது பிடிக்காத சாப்பாடு கூட நம்ம வயிறு நிறைய சாப்பிட நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம பில் பே பண்ணும்போது அந்த பில் கவுண்டரில் இருக்க பாஸ்கிட்ட, உங்கள் வேலையால் ரொம்ப பார்த்து பார்த்து பக்குவமாக பரிமாறினாருங்க, எங்களுக்கு மனசும் வயிறும் ரொம்ப நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பாஸ்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பாஸும் ரொம்ப சந்தோஷப்படுவார், உங்களுக்கு பரிமாறினவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அவர் உங்களை தான் வந்து ஃபஸ்ட்டு கவனிப்பார். டெக்னிக் கிரியேட் ஸ்கோர் கார்டு இன் த ஸ்கை. ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருனா, நம்ம வந்து யார்கிட்ட போய் பேசினாலும் இல்லை மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து பேசினாலும் நம்ம அவங்களுக்கு ஸ்கோர் போடுவோமா, நமக்கே தெரியாதான் நம்ம இவங்களுக்கு ஸ்கோர் போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகிறோன்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் மினிட்ல உங்களால் அந்த அவுட்டிங் போக முடியலன்னு சொல்லிட்டு ஹோல் டீமே போகாமல் ஸ்டாப் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அவங்க எல்லாரோட ஸ்கோர் போர்ட்லேயும் உங்களுக்கு 0 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் தான் ரீக்ரியேட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கவும் செய்யணும். லைஃப்பில் யாரையாவது எங்கேயாவது டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலையாக அதை ஈக்குவலைஸ் பண்ணிடணுங்க. நம்ம லைஃப்பில் தனியாக போராடி எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுற நன்மைகளை வச்சு தான் நம்ம ஜெயிக்கும் போது இந்த உலகமே நம்மளை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையும். இந்த புக்கோட லாஸ்ட் டெக்னிக், ஒரு மேடை பேச்சு இல்லை பட்டிமன்றம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வர முதல் கைத்தட்டு நம்மளோட கைத்தட்டில் தான் இருக்கணும். ஐயோ, இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க கைத்தட்டவே இல்லையே, நாம் எப்படி கைத்தட்டுறது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம கைத்தட்டலை பார்த்து மற்ற கைத்தட்டல்கள் ஒலிக்க தான் செய்யும். ஒரு குரூப்போட பாசிட்டிவிட்டிக்கு முதல் ஆளாக நம்ம மட்டும்தாங்க இருக்கணும். எல்லா ஆத்தர் லைல் சில கோல்டன் வேர்ட்ஸை சொல்லி இந்த புக்கை முடிக்கிறாருங்க. ரிப்பீட்டிங் அண்ட் ஆக்ஷன் மேக்ஸ் அ ஹேபிட். யுவர் ஹேபிட்ஸ் கிரியேட் ஏ கேரக்டர். கேரக்டர் இஸ் யுவர் டெஸ்டினி. மே யுவர் சக்ஸஸ், டெஸ்டினி இஸ் யுவர்ஸ். டெய்லி ரிப்பீட்டடாக ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளோட ஹேபிட்டாக மாறிடும். அந்த ஹேபிட் தான் நம்மளோட குணமாக மாறும். நம்மளோட குணத்தை வச்சு தான் நம்மளோட விதி என்னன்றது முடிவு பண்ண முடியும். நம்ம விதி எப்பயுமே வெற்றியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் முடிச்சிருக்காரு. ஃபைனலி சாப்டர் 1லேருந்து சாப்டர் 9 வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆடியோ புக்கை கேட்டு மகிழுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை ஸ்டாக்கினஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.